கிறிஸ்துவுக்கள் கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. சிறப்பாக நேற்றைய தினத்துல இறைவனுடைய பிறப்பின் கொண்டாட்டத்தை சந்தித்த நாம் அந்த மகிழ்ச்சியோடாக கடந்து வரும் பொழுது, என் ஆண்டவர் எனக்காக பிறந்து விட்டார், அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியும் நம்மிடத்துல எழுவது உண்டு. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் மைய பகுதி. என் தாசன் ஆகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. கவனம், ஃபோக்கஸ். ஆண்டவர் பிசாசானவனிடத்துல தன் தாசன் மேல் வைத்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், கவனம் வைத்தாயோ என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால், அந்த உன்னுடைய பல்வேறு இடங்களிலே செல்லுகிற சூழல் என் தாசனிடத்திலே திரும்புகிறதா, அவன் எப்படி வைராக்கியமுள்ள விசுவாசியாய் இருக்கிறான் என்பதை அவர் அங்கே மையப்படுத்துகிறார். வாழ்க்கையிலும் கூட படிக்க செல்லும் பொழுது ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், நடத்தும் பொழுது கவனமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு பொருளை கையாளும் பொழுதும் நாம் கவனம் அதிலே தேவை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கவனம் வைக்க வேண்டிய இடம் எது? என் ஆண்டவர் எனக்காக பிறந்து விட்டார் என்று சொல்லுகிற நம்பிக்கையின் கொண்டாட்டத்துல, மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்துல வாழும் பொழுது அடுத்தடுத்த தடம்பதிக்கிற நிகழ்வுகளே நமக்கு ஒரு கவனம் தேவை. we need to focus. சொல்லுவாங்க, சண்டே ஸ்கூல் போற காலம் உண்டு, வாலிபர் கொடுகை போற காலம் உண்டு, அதற்கு பின்பு திருமணம் என்று ஆனதற்கு பின்பதாக அவர்கள் திருச்சபையின் வாழ்விலே கவன குறைவாக இருப்பார்கள். அந்த கவன குறைவு எப்பொழுது மாறும் என்று சொன்னால், குடும்பத்துல குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை பேச ஆரம்பித்தும் அது சண்டே ஸ்கூல் அனுப்ப வேண்டும் என்கிற எண்ணம் வரும்பொழுதுதான் அந்த கவனம் வருகிறது. விசுவாச வாழ்க்கையில எதிலே கவனம் தேவை என்று சொன்னால், இம்மைக்கான பல காரியங்களே நாம் கவனம் செலுத்துவோம், நல்லதுதான். ஆனால் நித்தியத்தை குறித்த ஒரு அக்கறை நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாய் காணப்படுகிறது. நித்தியத்தை குறித்த அக்கறை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது, இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கான அடிச்சுவடுகளில் கவனம் வைக்கும் பொழுது அடிப்பெறலாத ஒரு வாழ்க்கை. யோபு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தான் உன் சிந்தனை அவனிடத்துல வந்தாலும் அவனுடைய சிந்தனை மாறாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்துணை நம்மை சுற்றிலும் எத்துணை நெருக்கடிகள் வந்தாலும் கூட இறைவனை நோக்கிய பயணத்துல ஒரு வெற்றியின் ஓட்டத்தை நாம் ஓட முடிகிறது. பாருங்கள், ஆண்டவரிடத்தில் ஒருவன் வந்து, வாலிபன், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரோடு உரையாட ஆரம்பிக்கிறான். ஒவ்வொன்றாய் பேசி வந்ததற்கு பின்பு நித்திய ஜீவனுக்கான அடித்தளத்தை ஆண்டவர் அவனிடத்தில் இட முற்பட்ட பொழுது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் ஆண்டவர் பிறந்தார் என்று கொண்டாடுகிற நீங்களும் நானும் நித்தியத்தை நோக்கி பயணிக்க பாரமாயிருக்கிறவற்றை தள்ளுவதற்கு ஆயத்தப்பட வேண்டும். எபிரேயருக்கு கடிதம் 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல, நம்மை சுற்றி நெருக்குகிற பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறோமாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓட கடவோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய கவனம் என் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். கடலில பயணிக்கிற மக்கள், மீன்பிடிக்க செல்கிற மக்கள் ஒரு இடத்துல வந்ததற்கு பின்பு அவங்க கேம்பஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, திசை காட்டும் கருவியை. ஆனால் அதே நேரத்திலே அவருடைய சிந்தனை எல்லாம் கலங்கரை விளக்கம் எங்கே இருக்கு, அந்த போக்கஸ் லைட் எப்படி சுத்தி வருகிறது அப்படி என்று சொன்னால் இது எந்த இடமா இருக்கும் என்று சொல்லி கவனிப்பார்கள். அது அந்த கவனம் அவர்களை கரை சேர்க்கும். விசுவாசியுடைய வாழ்க்கையில, if we think of the eternal life, if we focus on eternal life, we will reach where we have to be. நாம் சந்திக்க வேண்டிய இடத்தை, சேர வேண்டிய இடத்தை அடைவோம். இந்த 26ஆம் தேதி இந்த நாளிலும் கூட கிறிஸ்து பிறப்பை கொண்டாடின நாம் கவனத்தை சரியாய் வைப்போம். சரியான இடத்திலே சென்று இறைவனை தரிசிப்போம். இறைவன் மகிமைப்படுவார், நாமும் உயர்த்தப்படுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நிறை நன்மைகளை காண உதவி செய்யும்.
எங்களுடைய கவனம் முழுவதும் நித்திய ஜீவனை பெறுவதிலே காணப்பட உதவி செய்வீராக. நித்திய ஜீவன் தான் எங்களுக்கு வாழ்வு என்பதை புரிந்து கொண்டு அடியெடுத்து வைக்க உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.